எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்த அனைவருக்கும் நன்றி. இங்கு அமர்ந்திருக்கும் சினிமாவை சேர்ந்த சான்றோர்களுக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கதைகளத்தை மட்டுமே வைத்து திரையுலகில் பயணித்து வெற்றி பெற்ற இயக்குனர் சிகரம் பாக்யராஜ் சார் அவர்களின் முன்னிலையில் நமது ஆடியோ ரிலீஸை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி, இதில் கதைகளம்தான் இருக்கிறது, வேறு எந்த மாஸ் மீடியாவும் இல்லை. இது ஒரு உண்மை சம்பவம். வஞ்சிக்கப்பட்ட தன் தோழிக்கு நீதி வேண்டுமென்று போராடும் இன்னொரு தோழியின் கதை. இந்த நீதி மறுக்கப்படுகிறதா, தாமதமாக கிடைக்கிறதா, நீதி கிடைக்கவில்லையா, இறுதியில் என்ன நடக்கிறது? ஒரு யதார்த்தமான கதை. இது ஒரு உண்மை சம்பவம். இந்த கதையின் கதாநாயகனான வில்லனுக்கு நிஜ வாழ்க்கையில் 2023ஆம் ஆண்டு தான் பூந்தமல்லி ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது ஒரு உண்மை சம்பவம் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அடுத்ததாக ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் என்றால் உற்பத்தியாளர், தயாரிப்பாளர் என்று பொருள். எந்த ஒரு பொருளையோ அல்லது எந்த ஒரு விஷயத்தையுமோ தயாரித்து அவர் சந்தைக்கு எடுத்து வருகிறார். உதாரணமாக விவசாயி விதை விதைத்து அதை மழைக்கும் வெயிலுக்கும் பாதுகாத்து அறுவடை செய்து நெல்மணிகளை பாதுகாத்து சந்தைக்கு எடுத்து வைக்கிறார். கடைசி வரை அந்த விவசாயியால் அந்த நெல்மணிக்கு விலையை நிர்ணயிக்க முடியவில்லை. இதுதான் அனைத்து தொழிலும் உற்பத்தியாளர்களுக்கு உள்ள நிலைமை. இங்கும் ப்ரொடியூஸ் செய்கிறோம். நடுவில் வரும் அனைவர்களும் இடைத்தரகர்களும் வியாபாரம் செய்கிறார்கள். ஆனால் அந்த உற்பத்தியாளருக்கு கடைசியில் தான் லாபமா நஷ்டமா என்பது தெரிய வருகிறது. ஒரு தயாரிப்பாளர் தான் நல்ல இயக்குனரை உருவாக்க முடியும், நல்ல இயக்குனர் தான் ஒரு நடிகரை உருவாக்க முடியும். ஆகவே மக்களின் மனதில் முதலில் பதியக்கூடியது தயாரிப்பாளர் தான், மற்றவைகள் அதுக்கப்புறம்தான். கடைசியாக இந்த படத்தை அனைவரும் சினிமாவில் பார்த்து, தியேட்டரில் பார்த்து தயாரிப்பாளர்களை வாழ வைங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய சந்தோஷம் இருக்கு இந்த மாதிரி ஒரு பிளஸ்ட் ஸ்டேஜில் ஒரு பார்ட்டாவன் ஐ குட் பி ஏ பார்ட் ஆஃப் த ஸ்டேஜ். நான் என் ஊர் கேரளா, பட் என்னோடய ஸ்டடீஸு மியூசிக் ப்ரொடக்ஷன் எல்லாமே சென்னை தான். ஸோ தமிழ் தெரியும். அண்ட் இந்த மூவி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். 2 சாங்ஸு இருக்கு, 3 சாங்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் கூட இருக்கு, அது இங்கே ப்ளே பண்ணாது. நெக்ஸ்ட் டைம் இட் வில் பி டன். ஸோ one is a friendship song and another one is a pathos song. And another special thing is both the female voices are by my wife Soni Mohan. She's a singer of the songs. So I would like to take this opportunity, romba nandi to Santosh sir, Said sir, everybody to give me this opportunity. And I hope you all like the music and support me, and all the artists, all of us are newcomers, support us. Thank you so much. First of all, thank you so much Director Santosh sir and crew members. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. எப்படி பேசணும் எப்படி சொல்லணும் தெரியாது. இருந்தாலும் இதில் நல்லொரு ரோல் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பார்க்கணும். இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு தான். அது எப்படி போகுது எப்படி வருது தெரியாது. எனக்கு கொடுத்த ரோலு என்ன நினச்ச மாதிரி நல்லா பண்ணிட்டு நினைக்கிறேன். உங்களெல்லாம் படம் பார்க்கணும், எல்லோரும் சப்போர்ட்டும் வேணும். இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப டென்ஷன் அடிச்சுட்டேன். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ண ஒரு படம் தான். உங்களை எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணி எல்லோரும் அனுகிரகிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங் எவ்ரி ஒன். வணக்கம். ഞാൻ சினன் சொன்ன மாதிரி ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் கேரளா, கொச்சின். தமிழ் தெரியும், ஆனால் பேசுகிறதுக்கு தெரியாது. பஷே ஐ எம் கற்றுக்கிட்டு இருக்கு, இப்போ நல்லா கற்றுட்டு இருக்கு. நல்ல தமிழ் படம் பண்ணுறதுக்காக. எனிவே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட். இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டைரக்டர் சந்தோஷ் சார்
for giving this opportunity, believe பண்ணி இந்த கேரக்டர் பெரிய கேரக்டர் தந்துறதுக்கு. And to the producer sir, Sai, Tamin sir, thank you. And each and everybody, the crew, DOP sir, Veeramani sir, the whole crew, Ashika, Aishwarya, Sinan, the music director, Gaudam, நல்லா பண்ணி வச்சிருக்கீங்க. And you have seen 2 songs here, na 2 song. அதுவும் கௌதம் சொன்ன மாதிரி அவங்களோட பொண்டாட்டி தான் பாடிட்டு இருக்கு. And she have done so many Malayalam, sang so many Malayalam songs in Malayalam industry. പിന്നെ വന്ന Bhagiraj sir, like I got a very good opportunity to work with your son in the movie called Balti. நல்லா பண்ணி வச்சிருக்கீங்க சார். I respect him. He done a very good job in that. പിന്നെ വന്ന് ജസ്റ്റിസ് ഫോർ ജെനി, ഇത് വന്ന ഒരു സ്മോൾ സ്ട്രോങ് മൂവി. மீனிங் ஜஸ்ட் மூவி படத்தில் மூவி நேமில் இருக்குது ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. அது ஜஸ்டிஸ் கிடைக்கும் வரைக்கும் இட்ஸ் அ சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட். அண்ட் எல்லோரும் போய் பார்க்கணும், பார்த்துட்டு ஜெனுவினாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். இது வந்து என்னோடய செகண்ட் தமிழ் மூவி. நல்லா என்ன சொல்லுவாங்க, first one was Lantar. It's a small character I've done in that movie. This is my second movie, Justice for Jenny. ഞാൻ ഡബിങ് பண்ணிய മൂവിയിൽ அதுக்கு சான்ஸ் கொடுத்த டேரக்டர் சாருக்கு he has supported me for that dubbing also. Thank you so much sir. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. So the whole media crew and everyone, thank you. என்ன சொல்கிறதுன்னு தெரில. தமிழில் ரொம்ப ஃபார்மலாக பேசலாம் எனக்கு வராது. முதல்ல நன்றி தான் சொல்லணும் கடவுளுக்கு. பாக்யராஜ் சார் கூட, சதீஷ் சார் கூட இப்படி ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சந்தோஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். அப்புறம் ஸோ எக்ஸைட்டட், சத்தியமாக வார்த்தையே வரல, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ட்ரெய்லர் அவ்வளோ நல்லா இருக்குது, சாங் கூட ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி பற்றி பேசும்போது இது வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நினைக்கிறேன். இந்த சொசைட்டியில் நடந்த நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ், இன்சிடென்ட்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கொண்டு வர மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது பிட்டு சேட்டன், ஐஸ்வர்யா, கௌதம் சேட்டன், அப்புறம் இன்னும் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மீடியா பர்சன்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். எங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ அக்கா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஸோ சொல்லப்போனால் ரொம்ப வருஷம் இல்லை, 2 வருஷம் ரொம்ப வெயிட் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜ்க்காக அவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பாக்ய சார், சத்யராஜ் சார், சந்தோஷ் சார், அஷிகா, விட்டு சேட்டன், என் க்ரூ, மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக மஸ்ட் வாட்சான ஒரு மூவி. இன்றைக்கி நம்ம நாட்டில் என்ன நடக்குதோ அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு நம்ம மூவியில் தெளிவாக நம்ம வந்து காட்டியிருக்கிறோம், நம்புகிறோம். எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ கூட இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.